ஐயனுக்கு நெய் அபிஷேகம். நோய் தீர்க்கும் வழிபாடு. ஐயப்பன் கோவிலில் மாளிகைப்புறத்தம்மனின் தனி சன்னதி உள்ளது. இங்கே தேங்காயை உடைக்கக்கூடாது, உருட்டி வழிபட வேண்டும். இங்கு மஞ்சள் பொடியை அம்பாளுக்கு படைத்து பொட்டாக இட்டுக்கொண்டால் நோய்கள் நீங்கும் என்பதும் வாய் சாமர்த்தியம் கிட்டும் என்பதும் நம்பிக்கையாகும். நெய் அபிஷேகம். சபரிமலைக்கு சென்றதும் கோவிலின் அருகில் இருக்கும் பஸ்ம குளத்தை ஒட்டிய குழாய்களில் நீராட வேண்டும். இருமுடி கட்டை பிரித்து நெய் தேங்காயை உடைத்து ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி அபிஷேகம் செய்ய கிளம்ப வேண்டும். நெய் அபிஷேகம் செய்ய தேவஸ்தான அலுவலகத்தில் பணம் கட்டி ரசீது பெற வேண்டும். அபிஷேகம் செய்த நெய்யை பாத்திரத்தில் ஊற்றி புரோகிதர் பக்தருக்கு கொடுப்பார். இந்த நெய் ஒரு புனிதமான மருந்து என்பதால் பக்தர்கள் தங்கள் வீட்டிற்கு கொண்டு வருவர். மகர பூஜை அன்று நெய் அபிஷேகம் செய்ய ஏராளமான பக்தர்கள் காத்து நிற்பார்கள். இந்த ஒரு நாள் மட்டும்தான் காலை முதல் மதியம் வரை தொடர்ந்து ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் நடக்கும். ஐயப்பன் கோவிலில் மிக அதிகமாக கிடைப்பது நெய்தான். பக்தர்கள் கொண்டு சென்ற நெய்யை தீவெட்டி எரிப்பதற்கும் விளக்கு எரிப்பதற்கும் கொடுத்து விடுகிறார்கள். அப்பம், அரவணை ஆகியவை தயாரிக்கவும் நெய்யே பயன்படுத்தப்படுகிறது. அப்படி இருந்தும் மீதி வரும் நெய்யை நூற்றுக்கணக்கான டின்களில் அடைத்து அதை விற்பனைக்கு அனுப்பிவிடுகிறார்கள். நெய் தேங்காய் கொண்டு செல்வது ஏன்? சபரிமலை ஐயப்பன் மனித வாழ்வை துறந்து சபரிமலையில் ஐக்கியமானார். அவரை காண வளர்ப்பு தந்தையான பந்தாள மன்னர் அடிக்கடி செல்வார். செல்லும் பாதை படுமோசமாக இருக்கும். அவரது இருப்பிடத்தை அடைய பல நாட்கள் ஆகும். மகனை காண செல்லும் தந்தை பண்டங்களை கொண்டு செல்வார். நீண்ட நாட்கள் செல்ல வேண்டும் என்பதால் கெட்டு போகாமல் இருப்பதற்காக நெய் பண்டங்களை கொண்டு செல்வார். நெய்ப்பண்டம் அதிக நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வழக்கத்தின் காரணமாக தான் பிற்காலத்தில் ஐயப்பனுக்கு நெய் தேங்காய் கொண்டு செல்லும் பழக்கம் ஏற்பட்டது. ஐயப்ப புராணம். பார்க்கடல் அமுதம் கடைந்து அதை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மோகினி உருவத்தில் இருந்த விஷ்ணு பகிர்ந்தளித்த லீலையின் போது சிவபெருமான் ஆழ்ந்த யோகத்தில் இருந்ததால் சிவபெருமானால் அந்த மோகினி அவதாரத்தினை தரிசிக்க இயலாமல் போனது. பின்னர் யோகம் களைந்து எழுந்த பொழுது நடந்த திருவிளையாடல்களை அறிந்த சிவபெருமான் விஷ்ணுவின் அந்த மோகினி அவதாரத்தை தரிசிக்க வேண்டினார். அவ்வாறு சிவபெருமானுக்காக மோகினி மீண்டும் அவதரித்த பொழுது சிவனும் மோகினியும் ஒன்று சேர்ந்து பிறந்தவரே ஐயப்பன் என்பது ஒரு புராணம். இதன் காரணமாகவே ஐயப்பனுக்கு ஹரிஹரன், ஹரி என்றால் விஷ்ணு, ஹரன் என்றால் சிவன், ஹரிஹரன் என்ற பெயரும் உண்டு. ஐயன் என்பது ஆர்ய என்பதின் திரிபு. ஆர்யா என்றால் மதிப்பிற்குரிய என்று பொருள். ஐயப்பன் அவதாரம் ஐயனார். ஐயப்பன் வழிபாடு கேரளா, தமிழ்நாடு, இலங்கை ஆகிய இடங்களில் முதன்மை பெறுகிறது. சபரிமலை ஐயப்பனின் முக்கிய வழிபாட்டு தலம். தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் ஐயனார் வழிபாடும் ஐயப்பன் வழிபாடும் ஒருங்கே சேர்ந்து பார்க்கப்பட்டாலும் இரண்டுக்கும் இடையே முக்கியமான வித்தியாசங்கள் உண்டு. ஐயப்பன் வழிபாடு கேரளத்தில் இந்து சமய பிராமண முறையை தழுவியது. ஐயனார் வழிபாடு தமிழர் மத்தியில் காணப்படும் ஒரு சிறு தெய்வ வழிபாடு ஆகும். ஐயனார் என்பது ஐயப்பனின் 10 அவதாரங்களில் ஒரு அவதாரமே. ஐயப்பனின் வேறு பெயர்கள்: மணிகண்டன், பூதநாதன், பூலோகநாதன், தர்மசாஸ்தா, எருமேலிவாசன், ஹரிஹரசுதன், ஹரிஹரன், கலியுக வரதன், கருணாசாகர், லட்சுமண பிராணதத்தா, பந்தளவாசன், பம்பாவாசன், ராஜசேகரன், சபரி, சபரீஷ், சபரீஸ்வரன், சபரிகிரீஷ், சாஸ்தா, வீரமணி என்பவையெல்லாம் ஐயப்ப கடவுளின் வேறு பெயர்களில் முக்கியமானவைகளாகும். சரணகோஷத்தின் மகத்துவம். சபரிமலை என்றதும் சாமியே சரணமையப்போ என்ற சரணகோஷம்தான் காதுகளில் பாயும். மகத்துவம் மிக்க இந்த சரணகோஷத்தில் சா என்ற எழுத்து விரோதிகளில் அளிக்கக்கூடியது. ரா என்ற உச்சரிப்பு ஞானம் தரவல்லது. நா என்ற எழுத்து சாந்தம் அளிப்பது. சுவாமியே சரணம் என்று அடிவயிற்றிலிருந்து நாம் எழுப்பும் ஒலியானது சக்தி, ஞானம், சாந்தம் ஆகிய மூன்றும் தருகிறது. மேலும் சரணாகதி கர்ம வினைகளையும் போக்கிவிடும். உக்கிரமாக சரணகோஷம் எழுப்பும் போது காட்டில் உள்ள விலங்குகள் பயந்து ஓடும். காட்டுப்பாதையில் சரணகோஷம் நமக்கு ஒரு பாதுகாப்பு. படியேற வாழ்வு உயருதையா. ஐயப்ப பக்தர்கள் மாலைக்கு மதிப்பளித்து ஒரு மண்டல காலம் விரத முறைகளை முறையாகவும் கடைபிடித்து தான் என்னும் அகங்காரத்தை விட்டொழித்து இறைவனிடம் முழு நம்பிக்கை வைத்து முழு சரணாகதி அடைந்து ஒரு முகமாக வழிபட்டால் இறைவனின் அருள்கடாட்சம் குறைவில்லாமல் கிடைக்கும். படிகள் ஏற ஏற அவர்கள் தன் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பது பலரும் அனுபவித்த உண்மை. பக்தர்களுக்கான ஐயப்பனின் அறிவுரை. தன்னை காண வரும் பக்தர்களுக்கு ஐயப்பன் சில அறிவுரைகள் வழங்கியுள்ளார். தூய மனதில் ஞானம் ஒளிரும். ஞானம் வாழ்வின் லட்சியமாகும். நற்கர்மத்துக்கு இடையூறாவது காமம், வெகுளி, பேராசை ஆகியன. இவற்றிலிருந்து விடுபெற கடவுளை நினைத்து தியானம் செய்வது அவசியம். தியானத்தில் மனம் நிலை பெறும் பொழுது சாந்தியும் பேரின்பமும் உண்டாகும்.
கடவுளிடம் சரணாகதி அடைவதே பக்தியின் இறுதிமொழி. சரணம் ஐயப்பா என்ற சரணாகதி மந்திரத்தை தூய மனதுடன் ஓதுகிறவன் முக்தி பெறுவான். 18 படியேறி தர்மசாஸ்தாவின் சந்நிதி எட்டியதும் கடவுள் தரிசனம் கிடைக்கிறது. சபரிமலை பெயர் வந்த கதை. சபரி என்பவள் ஒரு வேடர் குல தலைவனின் மகள். இவளுக்கு வேடர் குலத்தில் திருமணம் செய்ய ஏற்பாடுகள் நடந்தபோது பிராணிகளை வேட்டையாடும் ஒருவரை மணமுடிக்க மாட்டேன் என்று வெறுத்து வீட்டை விட்டு வெளியேறி தவசியாக மாறிவிடுகிறாள். மதங்க முனிவர் ஆசிரமத்தில் பணிவிடை செய்து தவத்தில் ஈடுபடுகிறாள். அப்போது அந்த முனிவர் சபரியிடம், என்னிடம் பணி செய்து உன் காலத்தை கடத்திவிட்டாய். ஆனால் நான் தியானித்து வரும் திருமால், ஸ்ரீராமன், ஸ்ரீதேவி ஆகியோர் சித்திரக்கூடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் சில காலங்களுக்குள் இங்கு வருவார்கள். எனக்கு பதிலாக நீ அவர்களை உபசரிக்க வேண்டும் என்று கூறிய முனிவர் அக்னியை வளர்த்து தன் பூத உடலை அழித்துக் கொள்கிறார். முனிவர் சொன்னது போல சபரியும் அங்கு வரும் ராமர், சீதாதேவி ஆகியோரை உபசரிக்கிறார். அந்த சபரியின் பேராலேயே இந்த சிறப்பு மிக்க தலம் சபரிமலை ஆயிற்று. சிலிர்க்க வைக்கும் ஐயப்பன் வரலாறு. ஐயப்பனின் தரிசனத்தைப் போல அவரின் அவதார வரலாறும் ஒரு மெய்சிலிர்க்க வைக்கும் அனுபவம். சுவாமி ஐயப்பன் அவதார வரலாறு பக்தி பூர்வமானது மட்டுமல்ல, நெஞ்சை நெகிழ வைக்கும் உன்னதமான வரலாறு ஆகும். காலவ மகரிஷியின் மகளான லீலாவதி ஒரு சாபத்தின் விளைவாக மகிழ்ச்சியாக பிறந்தாள். தனது சகோதரன் மகிஷாசுரனை ஆதிபராசக்தி அளித்ததால் பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருந்தாள். வரம் பெற்ற அவள் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினாள். பிரம்மாசூரனை அழிக்க மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவை கண்டு சிவபெருமான் மோகம் கொண்டார். இதன் விளைவாக ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது. ஹரிஹர புத்திரனாக மணிகண்டன் அவதரித்தார். குழந்தையின் கழுத்தில் மணிமாலைகள் இட்டுவிட்டு அவர்கள் இருவரும் மறைந்தனர். காட்டுக்கு வேட்டையாட வந்த பந்தள நாட்டு மகாராஜன் ராஜசேகரன் குழந்தையை கண்டெடுத்து அதற்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்தான். இந்த நிலையில் ராணி ராஜராஜன் என்ற மகனை பெற்றெடுத்தாள். மந்திரியின் துர்போதனையால் அவள் மதிமயங்கினாள். சதி திட்டம் தீட்டப்பட்டது. ராணி தலைவலியால் துடித்தாள். ராணியை குணப்படுத்த வைத்தியர் புலிப்பால் வேண்டுமென்றார். மன்னன் அதிர்ச்சி அடைந்தான். புலிப்பாலை கொண்டு வர 12 வயதான மணிகண்டன் புறப்பட்டார். பம்பை ஆற்றங்கரையில் மணிகண்டனுக்கும் மகிஷிக்கும் இடையே கடும் யுத்தம் நடந்தது. முடிவில் மகிஷி வீழ்ந்தாள். லீலாவதியாக அவள் சாப விமோசனம் பெற்றாள். ஐயனை தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி திருவடி பணிந்து நின்றாள். ஐயன் தான் நித்திய பிரம்மச்சாரி. என்றைக்கு தன்னை தேடி கன்னி ஐயப்பன்மார்கள் வராமல் இருக்கிறார்களோ அன்று அவளை மணந்து கொள்வதாக கூறி தமது இடப்பாகத்தில் மாளிகைப்புறத்து மஞ்சள் மாதாவாக வீற்றிருக்க அருள்பாலித்தார். இந்திரன் புலிவடிவம் தாங்கிட ஐயப்பன் அதன் மீதேறி நாடு திரும்பினார். அதை கண்டு மிரண்ட ராணி தன்னை மன்னிக்குமாறு வேண்டினாள். ஐயப்பன் தமது அவதார நோக்கினை எடுத்து கூறி தர்மசாஸ்தாவான தனக்கு விடை கொடுக்குமாறு வேண்டினார். இதை கேட்டதும் ராஜசேகர மன்னன் மனமுடைந்தார். அவர் திருப்திக்காக ஐயப்பன் சபரிமலையில் தங்கியிருக்க சம்மதித்தார். பம்பை நதிக்கரையில் மணிகண்டன் அம்பு எய்தார். அந்த இடத்தில் பந்தள மன்னன் கோவில் கட்டினான். பரசுராமர் அங்கு ஐயப்பன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார். சபரி என்ற யோகியின் நினைவாக அந்த இடம் சபரிமலை என்றழைக்கப்படுகிறது. இருமுடி கட்டி தம்மை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி அன்று ஐயப்பன் ஜோதி வடிவில் இன்றும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்.